அவர் எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். முழு தேசமும் ஆமென் கர்த்தரை தேடும், ராஜ்யம் விரிவாகும். நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவார், எல்லா எல்லைகளிலேயும் பிரஸ்தாபப்படுத்துவார். எங்கள் தகப்பனே இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. எங்கள் தகப்பனே இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் தேசத்தின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமையெல்லாம் மாறி போகுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துக்கு, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 45. இந்த சங்கீதம் சாலமோனுடையதான ஒரு திருமணத்தின் போது பாடப்பட்ட பாடலாக சொல்கிறாங்க. சாலமோனுக்கும் பார்வோன் குமாரத்திக்கும் நடந்ததான திருமணத்தின் போது பாடின பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடலில் பார்க்குறோம். இப்போ இதை பாடும்போது முதலாவது 1 முதல் வசனங்களை தொடர்ந்துள்ள வசனங்களை பார்த்திங்கன்னா, முதல் 9 வசனங்களில் ராஜா சாலமோன் ராஜாவுடையதான மேன்மையை குறித்து பாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 10வது வசனத்திலிருந்து அந்த பார்வோன் குமாரத்திக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையை நாம் அங்கே பார்க்குறோம். அவள் அவருக்கு பிரியமாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது மேசியா இயேசு கிறிஸ்துவை, தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையும் குறித்தும் நம்ம புறஜாதியாக இருக்கிற திருச்சபையை குறித்து நம்ம சொல்லலாம். இஸ்ரவேல் அல்லாதவர்களிடத்திலிருந்து வந்த அந்த திருச்சபை, இஸ்ரவேல் அல்லாதவர்களோடு இருக்கிற இஸ்ரவேல் அல்லாதவர்களை உள்ளடக்கிய திருச்சபைக்கும் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இங்கே ராஜாவை பற்றி சொல்கிறார். ரொம்ப அவரை பற்றி சொல்லணுன்னாலே அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதான். கவிதையை நான் சொல்கிறேன், விரைவாக எழுத்தான். அதாவது யோசிக்க வேண்டியதே இல்லை அவரை பற்றி. அந்த ராஜாவை பற்றி சிந்திக்கும் போது ராஜாவை புகழணும்னு நினச்சா யோசித்து புகழ வேண்டியதில்லை. அவரை குறித்து அத்தனை எழுதக்கூடியதற்கு அத்தனை விஷயங்கள் ஏராளமாக இருக்குதா. அதான் ஒரு சமயம் இந்த இதுக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது ஒருத்தர் சொன்னார், என்னென்னா வானம் ஸ்தோத்திரம் காகிதமானாலும், கடல் தண்ணீர் எல்லாம் மையாக மாறினாலும், எல்லா மரங்கள் எல்லாம் ப்ரெஷ்ஷாக ஓவியம் வரையக்கூடியதான ப்ரெஷ்ஷாக மாறினாலும் அவருடையதான மகத்துவத்தை எழுதி முடியாதான். எப்படியா, மரங்கள் எல்லாம் ப்ரெஷ்ஷாக, கடல் தண்ணி மையம், காகிதம் வானமா, அவ்வளோ விஷயம் இருக்குதான் அவரை பற்றி எழுதுவதற்கு. சரி, என்ன எழுதுகிறாரா, அவர் எல்லா மனுபுத்திரலும் மகா சௌந்தரியம், அழகு உள்ளவர், மகா அழகுள்ளவர். ஐயோ, அவருடைய உயரம், அவருடைய அகலம், அவருடைய தோல், விரிந்த தோல், அவருடைய பார்வை, அவருடைய அவருடைய நெற்றி, அவருடையதான கண் பார்வை, அவருடைய நடை சொல்கிறார். அடுத்தது அவர் பேசும்போது அருள் பொழிகிறதான், கிருபையுள்ள வார்த்தையை பேசுகிறாராம். அவர் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாராம். அதுக்கப்புறம் சௌரியமானேன்னு சொன்னால் அழகுள்ளவன் மட்டும் இல்லை, அவன் பராக்கிரமசாலியும் கூட. அவன் மகத்துவமாகி உடைய பட்டயத்தை உடைய அறையிலே கட்டி கொண்டு, அவர் அறையில் ஒரு பட்டயத்தை கட்டியிருக்கிறார். அவர் அப்படி ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மகாவீரனை போல நிற்கிறாரு. அவருடைய அறையில் இடுப்பில் அவர் பட்டயம், அது எப்படிப்பட்ட பட்டயமா, மகிமையும் மகத்துவம் நிறைந்த பட்டயமா. அந்த பட்டயமே ஒரு வித்தியாசமான பட்டயம், யார்கிட்டையும் இல்லாத பட்டயம்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா, பளபளக்கும் பட்டயமா, ஸ்தோத்திரம். ஆமாம், அது பார்த்தாலே அது பயங்கரமான பட்டயமா, பார்த்தாலே ஆட்கள் அரண்டு ஓடக்கூடிய பட்டயமா. அது மாத்திரம் இல்லை, சத்தியம் உண்மை அங்கே இருந்துச்சான், நீதி அங்கே இருந்துச்சான், அங்கே சாந்தம் அங்கே இருந்துச்சான். சத்தியம் இருக்குது, நீதி இருக்குது, அதே சமயம் அவர்கிட்ட ஒரு நீடிய பொறுமை சாந்தமும் அங்கே இருக்குதா. அவர் மகத்துவத்தில் ஏறி வாருங்கப்பா, அப்படி வலதுகரம் பயங்கரமானவைகளை செய்யும். அப்படி வலதுகரம் பயங்கரமான செய்யும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாங்க. அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அதே சமயம் அவர் 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 அது நீதி உள்ளவர். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம், அவர் 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 பயங்கரமானவைகளை செய்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அவர் பயங்கரமானவைகளை செய்கிறவர். 5ஆம் வசனத்தை பாருங்க, அவருடைய அம்பு கூர்மையானவைகள். அவர் ராஜாவுடைய சத்துருக்கள் இருதயத்தில் பாயுமா. அவருடைய அம்பு, இது போக வில்லு வச்சிருக்கிறார், இந்த பக்கம் பட்டயம், இந்த பக்கம் பின்னால் வச்சு வில்லு வச்சிருக்கார். அது அது மிகவும் வல்லமை உள்ள இதை வச்சிருக்கார். 6ஆம் வசனம், அவருடைய சிங்காசனம். நம்ம ஒரு சிங்காசனத்தை பற்றின அந்த அந்த தெளிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த சிங்காசனம் மிக நேர்த்தியான சிங்காசனம், தந்தத்தால் ஆனது, தங்கத்தால் ஆனது. அதே போல் சிங்காசனமே இல்லையா முழு உலகத்துலேயும். அன்னைக்கு சாலமோனுடைய ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு ஒத்த சிங்காசனம் எங்கேயுமே இருந்தது இல்லையா. அவ்வளோ அவருடைய செங்கோல் கையில் வச்சுருக்கிறது, அந்த செங்கோல் அதுவும் தங்கத்தால் ஆன செங்கோல், அது ஒரு மகிமையான செங்கோலாக இருந்துச்சா. 7ஆம் வசனம், அவருடைய சுபாவத்தை சொல்கிறார், அவருடைய அழகை சொல்கிறாரு, அவருடைய பராக்கிரமத்தை சொல்கிறாரு, அவருடைய பட்டயத்தை சொல்கிறாரு, அவருடைய வில்லை சொல்கிறாரு, அவருடைய வலது கரத்தை சொல்கிறாரு, அவருடைய அம்பை சொல்கிறாரு, அவருடைய நீதியை சொல்கிறாரு, அவருடைய சிங்காசனத்தை சொல்கிறாரு, கையில் இருக்கிறதான செங்கோலை சொல்கிறார். இப்போ அவருடைய கேரக்டர் சத்தியமும் நீதியும் சாந்தமும் உள்ளவர்னு சொன்னார். இப்போ அடுத்து சொல்கிறாரு, அவர் 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 எப்படி ஆளுகை செய்கிறாரா, நீதியை விரும்புவாராம், அக்கிரமத்தை வெறுக்கிறவரா. அவர் நீதியை விரும்புவாராம், அக்கிரமத்தை வெறுக்கிறாரா. அதனால் அவர் எல்லாரை காட்டிலும் அவர் என்ன செய்கிறார், ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவரா. அப்போ அவர் நீதி செய்கிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். நம்ம நீதி செய்கிறதா மட்டும் இல்லாமல் அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாகவும் இருக்கணும். அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாய் மட்டுமல்ல, நீதியை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போது ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீதியை செய்யணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். அப்போ அவர் புறப்படும் அரண்மனையிலிருந்து, அந்த அரண்மனையை பற்றி இங்கே சொல்கிறார். அவருடைய அரண்மனை தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையா. அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொல்கிறாங்க, அவருடைய வாசனை திரவியத்தை பற்றி சொல்கிறாங்க. அவர் புறப்பட்டு வர்றாருன்னா ரொம்ப தூரத்துக்கு அவருடைய வாசனை வருமா, ஐயா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு 9ஆம் சொல்கிறார், அப்படி நம்முடைய நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ, இப்போ வருகிறதான ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் வலது பார்சல் நிற்கிறார். அவள் தங்கத்தால் ஜொலிக்கிறார். தலையிலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கம், சுத்த பசும்பன். தங்கத்தினால் ஆனதான, நான் நினைக்கிறேன் அதனால் ஆனதான ஒரு கவுன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தங்க கவுன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்கத்தினால் அப்படி இருக்கிறாங்க. அவருடைய மகிமையும் மேன்மையும் மகத்துவமும் அந்த ராஜரீகமும் மேசியா இயேசு கிறிஸ்துவை பொருந்தும். அந்த தங்கத்தால் நிறைந்தவர்கள் நாமெல்லாம் ஆண்டவராலே. பித்தளையாக இருந்த நம்ம, குப்பையில் கடந்த நம்ம, பார்வோன் குமாரத்தி உலகத்தோடு கூட இருந்த நம்ம, தேவனை அறியாதிருந்த நம்ம, அவர் தம்முடையதான அவருடைய ராஜஸ்திரியாக நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை அவர் அலங்கரித்து கொண்டு வருகிறார். இப்போ அவளுக்கு சொல்லப்படுகிற சில ஆலோசனை. 10ஆம் வசனம், குமாரத்தியே, பார்வோன் குமாரத்தியே, உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான குமாரத்தியே, அக்கிரமத்தின் பாவங்களிலேயும் அக்கிரமத்திலையும் மரித்து போயிருந்ததான குமாரத்தியே, தேவன் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்த குமாரத்தியே, இரக்கம் பெறாதவளே, தேவ கோபத்துக்கு ஆளானவளே, தன் இஷ்டப்படி வாழ்ந்தவளே, மனசும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்தவளே, இப்போ நீ கேளு. இப்போ நீ உன்னுடைய அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் நடந்த மாதிரி இனிமேல் நடக்காத. உன் செவியை சாய்த்து செஞ்ச உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுடு. உன் ஜனம் வேண்டாம்.
எகிப்திய ஜனம், எகிப்திய தெய்வங்கள், எகிப்திய பாரம்பரியங்கள், எகிப்திய கலாச்சாரங்கள், எகிப்திய நம்பிக்கைகள் மறந்துடு. அதை வீட்டில் நீ நடந்துக்கிட்ட உன் இஷ்டம் போல நடந்துக்கிட்டதையும் மறந்துடு. இப்போ இங்கே வந்து ராஜாவுக்கு பிரியமாக வாழ ஒப்புக்கொடு. நீ அந்த இதை விட்டு அவருக்கு பிரியமாய் வாழ தீர்மானித்தால் உன் அழகில் அவர் பிரியப்படுவார். நீ அவரை பணிந்து கொள்வாய். அவர் உன் ஆண்டவர். உனக்கு அவர் ஒரு மணவாளன் மட்டுமல்ல, புருஷன் மட்டுமல்ல, அவர் ஆண்டவர், உன்னை ஆளுகை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. நீ அப்படி இருந்தீன்னா தீரு குமாரத்தை உனக்கு காணிக்க கொண்டு வருவாங்க. நீ அவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உன் தயவை நாடி நிறைய பேர் உன்கிட்ட வருவாங்க. திருச்சபையே, நீ நீ உலகத்தோடு கூட ஒத்து வாழாமல், திருச்சபையே உலக நம்பிக்கையும் உலக கலாச்சாரமும் உலக போக்கும் உலக சிந்தனையும் உன்கிட்ட இல்லாமல் இருக்குமானால், உலகத்தின் அக்கிரமங்களை விட்டு பாவங்களை விட்டு விலகி இருப்பாயானால், அவன் நேசர் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் தீருவிலிருந்து உனக்கு காணிக்க வரும். உன் தயவை நாடி ஏராளமான மக்கள் உன்னிடத்தில் வருவாங்க. நீ அந்த திருச்சபையை பற்றி சொல்றார், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், உனக்கு உள்ளும் புறமும் நீ அழகுள்ளவள், உன்னுடைய உடை பொற்சரிகையானது, அவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் உடை மகிமையானது, நீதியின் வஸ்திரத்தை கர்த்தரோடு தந்திருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய அந்த பரிசுத்த ஆவியானுடையதான வரங்களோடு கூடிய சித்திர தையலாடைய கர்த்தரோடு தந்திருக்கிறார். ஆமாம், கூட்டிகிட்டு வருவாங்களா? மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜ அரமனைக்குள் நீ பிரவேசிப்பாய். ஆமென், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, திரும்பவும் ராஜாவை பற்றி பேசுகிறார். ராஜாவே, உங்களுடைய பிதாக்களுக்கு போல நம்முடைய குமார் இருப்பாங்க. உங்கள் தாவீது ராஜாவை போல இனி வரும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜரீக வம்சமாக இருக்கும். அவர் எங்கும் பிரபுக்களாக வைப்பேன். முழு தேசமும் அவன் கர்த்தரை தேடும், ராஜ்யம் விரிவாகும். நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவார், எல்லா எல்லைகளிலேயும் பிரஸ்தாபப்படுத்துவார். இது நிமித்தம் ஜனங்கள் என்றென்றைக்கும் சதா காலமும் துதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திருச்சபைக்கு கொடுக்குற கட்டளை நம்ம பிடித்துக் கொள்வோம். நம்முடைய ராஜா மகிமை பொருந்தினவர். அந்த ராஜாவுடைய திருச்சபையோடு கூட இணைந்து ராஜா திருச்சபையிலே அலங்காரமாக இருக்கும்போது, அவர் அங்கே ஆராதிக்கப்படும் போது என்ன நடக்குமா? அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பிரபுக்களை போல, ராஜகுமார இளவரசர்களைப் போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் தலைமுறையாய் கர்த்தரை துதிப்பார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்கும். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 45வது சங்கீதத்தில் நம்முடையதான தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடையதான மகத்துவத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர், அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் அவர் என்ன செய்கிறார்? மகத்துவத்தில் ஜெயமாய் ஏறி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடையதான அம்புகள் கூர்மையான அம்புகளாக இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. அவர் என்னது? நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆகையினால் அவரை அண்டிக் கொண்டதான குமாரத்தியே, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய? நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனமாக இருக்கிற நாம் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? விழுந்த இடத்துல போய் நம்ம எந்த இடத்துல நம்ம தோன்றப்பட்ட இடத்தையும் நம்ம உருவாக்கப்பட்டதான அந்த சமுதாயத்தின் நடுவிலையும் மறுபடியும் போய் நம்மை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவைகளை விட்டு வந்த அவைகளை நாம் மறந்து விடுவோம். அப்பொழுது ராஜா, இயேசு கிறிஸ்து ஆகிய ராஜா நம்முடைய அழகில் பிரியப்படுவார், நம்முடையதான செயல்களில் அவர் விருப்பம் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். குமாரத்தையே கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளிலும் ஆமென் கர்த்தருடைய பிரியத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் அவர் மகத்துவத்தில் ஜெயமாய் ஏறி இருக்கிறதான தேவன், ஜெயம் ஆமென் கொடுக்கிறதான, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், அவர் ஜெயத்தை வைத்திருக்கிற தேவன். ஆமென். அவரை பிடித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் சொல்லப்பட்டதான இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஆமெனப்பா எங்களுடைய மறுபடியுமாக எங்களுடையதான சமுதாயத்தின் நடுவிலையும் எங்களுடையதான ஜனத்தின் நடுவிலையும் போய் விழுந்து எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே அவைகளை விட்டு வெளியே வந்து ஆமெனப்பா உம்முடைய அன்பை பரிபூர்ணமாய் அனுபவிக்க உம்முடையதான ஆசீர்வாதத்துக்கு எங்களை சொந்தமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.